பாக்கியராஜ் சார்லாம் பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா? படத்தோட முக்கியமான சீனை கட் பண்ணி ஆமாம், கதை திரைக்கதை வசனம், அதாவது ரொம்ப கேக்கையான ஒரு இடம் பிடிச்சி வச்சுக்குவார். அவருக்கே நல்லா அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்குன்னா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்குண்ணா அவருக்கு, மீட்டர் தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து மொத்த பேரும் அதாவது ஏபிசி எல்லாமே இந்த இடத்துல கைத்தட்டுவானுங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு பேரை போடுவார். கதை திரைக்கதை வசனம். இன்னொன்று அந்த இடத்துல மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி அது புத்திசாலித்தனமான சீனாக, அதாவது அவரை புத்திசாலியாக காமிக்கிறது கூட இருக்காது, அவரை கலாய்ச்சிக்கிற சீனாகவே இருக்கும். அது நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் அவர் என்ன நினைக்கிறாரோ இது அந்த இடத்துல நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார். வேட்டியை முடிச்சுக்கிட்டேன் சாந்தனும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமர்ஷியல் படம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதாவது ஒரு பையன் முன்னாடி அப்பா ஹீரோவாக இருப்பான், ஒரு பையனுக்கு தான் ஹீரோன்னு அவங்க அப்பா எப்படிலாம் சமாளிக்கிறாருன்னு இருக்கு. ஆமாம், அதில் திடீர்னு பயில் பண்ணுறாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சண்டைக்கு இவர் வேற ஒத்துக்குவார், ஐயோ நான் வேற இப்போ என் பையன். ஆனால் அவருக்கு ஆசை எப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுடலாமா இல்லை தனியாக இப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று இடிச்சு இப்படி பறந்து போய் முன்னாடி அவன் பயில் பண்ணுறாங்கன்னு வந்து அதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அவர் ஸ்டைல் ஆஃப் ஒரு ஹீரோயிசமும் அவர் ஸ்டைல் ஆஃப் ஒரு இது இருக்கு. அவர் ஹீரோயிசம் பார்த்துருக்கீங்களா? அவர் கலாய்ச்சிக்கிறது, இன்று போய் நாளை வாழ இருக்கட்டும், அதுதான் பண்ணுவார். அவருக்கோட ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சு அதை பண்ணுவார். ரொம்ப அன்சீரியஸ் ஹீரோ. ஆமாம், அவர்லாம் முன்னாடியே நம்ம இப்போ ஒரு இலக்கம் சொல்கிறோம்ல, அவர் அதுக்கு முன்னாடி ஹீரோயிசத்துக்கு வேற ஒன்று வைப்பார். என்னை நானே பகடி பண்ணிக்கிறேன்டாங்கிறது வந்து ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரமாக பண்ணி அதோடைய பேபேக்கை வச்சு ஒரு ஹீரோயிசம் பண்ணுவார். இங்கே அவரை கலாய்ச்சிருவாங்க, முக்கியமான நேரத்தில் அதையே சீரியஸாக மாற்றி ஆடியன்ஸை ரூட் பண்ண வச்சுருவார். கரெக்ட். அவர் என்ன எடுத்தோடனேலாம் இத்தனை படம் ஹிட்டு நினச்சிருந்த ஒரு 10 படம் ஹிட்டு 20 படம் ஹிட்டு, அவர் டேரெக்டாக சண்டை போடவே மாட்டார். அவர் மொமெண்ட்டுக்கு அந்த ஹை மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவார், ஸ்க்ரீன் பிளேல இடம் கொடுப்பார். அவரை முன்னாடி நிறுத்தவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒரு இந்தியா பெரிய எனக்கு ஸ்டில் தாவணி கனவுகள் வந்து மறக்க முடியாத படம். இதுதானே தியேட்டரில் காசு முடியாத படம். தியேட்டரில் காசு போடுறது ஒன்று. இன்னொன்று அப்புறம் சிவாஜி சார் சாமி கும்பிடுவார். அவர் ஒரு நாத்திகர், இவனுக்காக சாமி கும்பிடுவார், இந்த கேரக்டருக்காக சாமி கும்பிடுவார். அதெல்லாம் வந்து நீங்கள் நாத்திகரை தாண்டி ஒரு ஹியூமன். கரெக்ட், ஒரு ஹியூமன். அவர் வந்து அதை இந்த மெசேஜை யாருக்கோ பாஸ் பண்ணும், மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. அது நீங்கள் யாருக்கு அவரு யாருக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அது பிள்ளையாருக்கா இருக்கலாம், இயற்கைக்காக இருக்கலாம். அந்த இது பண்ணுவாங்கள்ல, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் வந்து தூக்கி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது முக்கியமான டைமில் ஏறிடுச்சு பால் மேலே, நீங்கள் ஆத்திகராருங்க ஒரு செகண்ட் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பிடிச்சிருக்கூடாது, யார்கிட்ட சொல்லுவீங்க? யார்கிட்டயோ சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான அது ஒரு கரெக்ட்.